அனைவருக்கும் வணக்கம் நண்பா. அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். 10ஆம் வகுப்பில் வரலாறு பகுதியில் தேசியம் காந்தி காலகட்டம் அப்படிங்கிற பாடத்திலிருந்து லைன் பை லைன் கொஷின் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புக் பேக் கொஷின்னு நாம் எடுத்துக்கிற லைன் பை லைன் கொஷின்னு எல்லாமே சேர்த்து மொத்தம் 150 கேள்வி இருக்குது. தேர்வில் வரக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். இந்த வீடியோவையே 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா உங்கள் மனசில் நல்லா பதிஞ்சிரும். எக்ஸாமில் ஈஸியாகவே நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடத்தை நம்ம ஆல்ரெடி நோட்ஸாக போட்டிருக்கோம். எனக்கு நோட்ஸ் தான் வேணும் குமார் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி நோட்ஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த குமார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படிங்கிற நம்முடைய சேனலில் ஜிகே பகுதியிலேருந்து மட்டும்தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். தமிழுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு சேனல் வச்சுருக்கோம். குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாவே வரும். இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அந்த சேனலில் தமிழுக்காக டெய்லியுமே நம்ம டெஸ்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பை முடிச்சுட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 8ஆம் வகுப்பு முடிய போகுது. நீங்கள் இன்னும் அந்த சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா உடனே ஃபாலோ பண்ணுங்கள். இயல் வயசு நம்ம டெஸ்ட்டு போட்டுட்ருக்கோம். சரி, நம்ம கேள்விகளை பார்க்கலாமா? சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? அமிர்தசரஸ்னு ஒரு இடம் இருக்குங்க. எங்கே இருக்குது? பஞ்சாபில் இருக்குது. அங்கே ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடக்கும். அந்த போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவர்கள் 2 பேர். ஒருத்தர் டாக்டர் சாய்புதீன் கிச்லு, இன்னொருத்தர் டாக்டர் சத்யபால். இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இவரை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ விடை சாய்புதீன் கிச்லு. அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது? காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் எங்கே பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை நாக்பூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டத்தில் தான் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி கொடுத்தாங்க. அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? ஆங்கிலேயர் காலத்தில் 1929ஆம் ஆண்டு லாகூரில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம் நடக்கும். ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடந்திருக்கும். அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு வருஷமும் விடுதலை நாளாக ஒரு நாளை கொண்டாடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த தினம் 1930 ஜனவரி 26. ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26 என்பது விடுதலை நாள் அப்படின்னு கொண்டாடப்படும்னு அப்போ சொன்னாங்க. இதன்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குடியரசாக மாறி இருக்கோம்ல, எப்போ மாறணும்? 1950 ஜனவரி 26 மாறணும். ஜனவரி 26 அப்படிங்கிறதுக்கும் இந்த வரலாற்று சம்பவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அடுத்து 4வது கேள்வி. முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னால் வனத்துக்கான சட்டம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. காடுகளுக்குன்னு சட்டமே இல்லை. ஆங்கிலேயர் தான் கொண்டு வந்தாங்க. முதலாவது வனங்கள் சட்டத்தை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1865ஆவது ஆண்டு கொண்டு வந்தாங்க. 1865. அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? ஒரு புகழ்பெற்ற நாள். என்னைக்கு? 1933 ஜனவரி 8. எதுக்காக புகழ்பெற்ற நாள்? விடையை பார்க்கலாங்களா? கோவில் நுழைவு நாளாக அனுசரிக்கப்பட்டது. கோவில் நுழைவு நாள் எப்போ? 1933 ஜனவரி 8. அடுத்து 6வது கேள்வி. மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? மாகாண தன்னாட்சின்னு சொல்லுவாங்க, சுய ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மாகாணங்கள் சுயமாக ஆட்சி பண்ணிக்கலாம்பா, எந்த கண்ட்ரோலும் இல்லை அப்படின்னு சொன்ன சட்டம் 1935 இந்திய அரசு சட்டம், மாகாண தன்னாட்சி. இன்னொரு சட்டத்தை பாருங்கள். 1919 இந்திய அரசு சட்டம் இரட்டை ஆட்சி அப்படிங்கிற முறையை மாகாணத்தில் கொண்டு வந்திருக்கோம். இந்த கேள்விகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்த சட்டம் 1919 இந்திய அரசு சட்டம். இரட்டை ஆட்சியை நீக்கி மாகாண தன்னாட்சி அப்படிங்கிறத கொண்டு வந்த சட்டம் 1935 இந்திய அரசு சட்டம். அடுத்து 7வது கேள்வியை பாருங்கள். காந்தியின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி 1939ஆம் ஆண்டு காங்கிரஸின் தலைவராக பதவிக்கு வந்தவர் யார்? காந்தியுடைய வேட்பாளர் பட்டாபி சீதாராமையா. காந்தியுடைய ஆதரவு இவருக்கு தான் இருந்தது. ஆனால் அவரே தோத்துட்டார். அவரை தோற்கடித்து 1939 இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக மாறினவர் சுபாஷ் சந்திர போஸ்.
அடுத்து 8வது கேள்வியை பாருங்கள். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது காந்தியடிகள் எங்கே இருந்தார்? 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. அப்போ காந்தி எங்கே இருந்தாருன்னு கேட்குறாங்க. எங்கே இருந்தார்? விடையை பார்க்கலாங்களா? விடை நவகாளி என்ற இடத்துல இருந்தார். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்துக்களும் முஸ்லீம்களும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த சண்டை அதிகமாக நடந்த இடம் நவகாளி. அந்த இடத்துல நின்று அவங்கள அமைதிப்படுத்தியவர் மகாத்மா காந்தியடிகள். அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். காந்தியடிகள் முதல் வகுப்பு ரயில் பெட்டியில் இருந்து எந்த ரயில் நிலையத்தில் கீழிறக்கப்பட்டார்? இது எங்கே நடந்திருக்கும்னா தென்னாப்பிரிக்காவில் நடந்திருக்குங்க. தென்னாப்பிரிக்காவில் ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம்னா, கருப்பு நிறம் கொண்டவர்கள் முதல் வகுப்பு ஃபஸ்ட்டு கிளாஸ் ரயில் பெட்டியில் போகக்கூடாது, 3வது பெட்டியில் தான் போகணுங்கிற ரூல்ஸு. காந்தியடிகள் என்ன பண்ணுவார்? காசு கட்டி முதல் வகுப்பில் போயிட்டு இருப்பார். அப்போ வலுக்கட்டாயமாக அவரை கீழே இறக்கி விட்டுருவாங்க. எங்கே இறக்கி விட்டாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான விடை பீட்டர் மாரிட்ஸ்பர்க். பீட்டர் மாரிட்ஸ்பர்க். அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். காந்தியடிகளின் அரசியல் குரு எனப்படுபவர் யார்? காந்தியடிகளின் அரசியல் குரு யாருங்க? விடையை பார்க்கலாங்களா? கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து 11வது கேள்வி. கிலாபத் அப்படிங்கிற இயக்கத்துக்கு தலைமை ஏற்றவர்கள் யார்? கிலாபத் அப்படிங்கிற இயக்கத்தை 2 பேர் உருவாக்கியிருப்பாங்க. மௌலானா சௌகத் அலி, மௌலானா முகமது அலி 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேரையும் அலி சகோதரர்கள் அப்படி சொல்லுவாங்க. அவங்க தான் கிலாபத் இயக்கத்துக்கு தலைமை ஏற்றவர்கள். அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள். 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் எதை அறிமுகம் செய்தது? முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். 1919 சட்டம் அப்படின்னா மாகாணங்களில் இரட்டையாட்சியை கொண்டு வந்தாங்க. அதுவே 1935 இந்திய அரசு சட்டம்னா இரட்டை ஆட்சியை நீக்கிட்டு சுயாட்சி அல்லது தன்னாட்சி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இந்த கேள்விகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். அடுத்து 13வது கேள்வி. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார்? சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னாலும் உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னாலும் தண்டி யாத்திரை அப்படின்னாலும் ஒன்று தான். 3மே ஒன்று தான். இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை வடமேற்கு எல்லை மாகாணத்தில் நடத்தியவர் யார்? இதான் கேள்வி. விடைன்னு பார்த்தீங்கன்னா கான் அப்துல் கபார் கான். கான் அப்துல் கபார் கான். அடுத்து 14வது கேள்வி. சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதிகளை வழங்கும் எதை ராம்சே மெக்டொனால்டு அறிவித்தார்? ராம்சே மெக்டொனால்டு யாருன்னா இங்கிலாந்துடைய பிரதமர். இவர் 2வது வட்டமேஜை மாநாடு நடந்த உடனே ஒரு அறிவிப்பை கொடுப்பார். என்ன பண்ணுவார்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொண்டு வருவார். சிறுபான்மையினர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகளை கொண்டு வர்றதுக்காக வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்டு அறிவித்தார். அடுத்து 15வது கேள்வியை பாருங்கள். யார் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார்? நல்லா கவனிங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இது எப்போ நடந்திருக்கும்? 1942 அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். அப்போ ஆங்கிலேயர்கள் நம்மளை கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போராட்டக்காரர்கள் காங்கிரஸ் வானொலி அப்படிங்கிற ஒரு ரேடியோ அலைவரிசையை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காங்கிரஸ் வானொலியை திறமையாக செயல்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. விடை உஷா மேத்தா. உஷா மேத்தா தான் இந்த காங்கிரஸ் வானொலியை சிறப்பாக நடத்தியிருக்காரு. அடுத்து 16வது கேள்வி. பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை யார் உருவாக்கினார்? பாகிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இந்த வார்த்தையை உருவாக்கியது யாருன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை ரஹமத் அலி. பாகிஸ்தான் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ரஹமத் அலி. அடுத்து 17வது கேள்வி. காந்தியடிகள் பிறந்த ஆண்டு எது? காந்தியடிகள் பிறந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எந்த ஆண்டுன்னு கேட்குறாங்க. விடை 1869 அக்டோபர் 2ஆம் தேதி காந்தியடிகள் பிறந்தார். 1869 அக்டோபர் 2. அடுத்து 18வது கேள்வியை பாருங்கள். காந்தியடிகள் பிறந்த போர்பந்தர் என்ற ஊர் உள்ள மாநிலம் எது? காந்தியடிகள் பிறந்த இடம் போர்பந்தர்.
அந்த போர்பந்தர் என்ற ஊர் எந்த மாநிலத்தில் இருக்குது? விடையை பார்க்கலாங்களா? விடை குஜராத் மாநிலத்தில் இருக்குது. குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் காந்தியடிகள் பிறந்திருக்காரு. அடுத்து 19வது கேள்வியை பாருங்கள். காந்தியடிகள் சட்டம் பயில இங்கிலாந்து சென்ற ஆண்டு எது? சட்டம் படிப்பதற்காக இங்கிலாந்து போகிறாரு. எப்போ போனாருன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை 1891 ஜூன் மாதம் போனார். எங்கே போனார்? இங்கிலாந்து போனார் படிக்கிறதுக்காக. 1891 ஜூன். அடுத்து 20வது கேள்வியை பாருங்கள். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு சென்ற ஆண்டு எது? இங்கிலாந்துக்கு போய் அங்கே சட்டம் படித்து வழக்கறிஞராக மாறிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்ப தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாரு. தென்னாப்பிரிக்காவுக்கு எப்போ போனாருன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை 1893 ஏப்ரலில் போனார். 1893 ஏப்ரல். அடுத்து 21வது கேள்வியை பாருங்கள். காந்தியடிகள் இனவெறி தாக்குதலை எதிர்கொண்ட இடம் எது? நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். காந்தியடிகள் இனவெறி தாக்குதலை எதிர்கொண்ட இடம் பீட்டர் மாரிஸ்பர்க். அடுத்து 22வது கேள்வி. காந்தியடிகள் எந்த இடத்தில் உள்ள இந்தியர்களின் கூட்டத்தை கூட்டி அவர்களுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்த போராடினார்? அதாவது இனவெறி தாக்குதலை காந்தியடிகள் எதிர்கொண்டார். அப்போ அவர் புரிஞ்சிட்டார், இங்கே இருக்கிற மக்கள் இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுடைய உரிமையை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும்னு சொல்கிறாரு. எந்த இடத்துல இருக்கிற இந்தியர்களே கூட்டி கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான விடை டிரான்ஸ்வால். பீட்டர் மாரிஸ்பர்க்னு போட்டக்கூடாது, சரிங்களா? இடம் டிரான்ஸ்வால். ஏன்னா அங்கே நிறைய கட்டுப்பாடு இருந்தது. இந்த தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த மக்கள் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே போகணும், குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வசிக்கணும். அவங்க ஒவ்வொரு வருஷமும் தென்னாப்பிரிக்க கவர்மெண்ட்டுக்கு காசு கட்டணும், தலைவரி அப்படிங்கிற பேரில். அதுதான் அடுத்த கேள்வியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிரான்ஸ்வாலில் உள்ள இந்தியர்கள் தலைவரியாக செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? ஒவ்வொரு வருஷமும் காசு கட்டணும், ஒரு ஆளுக்கு இவ்வளோ காசுன்னு கணக்கு. இதற்கான விடை 3 பவுண்டுகள். 3 பவுண்டு காசு கட்டணும். அடுத்து 24வது கேள்வி. பொறுத்துக. நூல்களையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? டால்ஸ்டாய் எழுதிய புத்தகம் கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது. ஜான் ரஸ்க் எழுதிய புத்தகம் அன்டு திஸ் லாஸ்ட். தாரோ எழுதிய புத்தகம் சட்டமறுப்பு. அன்னி பெசன்ட் எழுதிய புத்தகம் நியூ இந்தியா. அடுத்து 25வது கேள்வி. காந்தியடிகள் பீனிக்ஸ் குடியிருப்பை ஏற்படுத்திய ஆண்டு? காந்தியடிகள் பீனிக்ஸ் குடியிருப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தினார். எந்த ஆண்டு ஏற்படுத்தினார் அப்படின்னா 1905ஆம் ஆண்டு ஏற்படுத்தினார். அடுத்து 26வது கேள்வி. காந்தியடிகள் பீனிக்ஸ் குடியிருப்பை யாரின் ஈர்ப்பால் ஏற்படுத்தினார்? 1905 உருவாக்குனார்னு படித்தோம். யார் ஈர்ப்பால் உருவாக்குனாருன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை ஜான் ரஸ்க். அவருடைய கருத்துக்கள் மேலே ஏற்பட்ட ஈர்ப்பால் அவர் பீனிக்ஸ் குடியிருப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தினார். அடுத்து 27வது கேள்வியை பாருங்கள். காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை ஏற்படுத்திய ஆண்டு? டால்ஸ்டாய் பண்ணை இதை ஏற்படுத்திய ஆண்டு 1910. அடுத்து 28வது கேள்வி. தென்னாப்பிரிக்காவில் ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி யாருடைய ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது? தலைவரின்னு பார்த்தோம் இல்லைங்களா, 3 பவுண்டு கட்டணும்னு பார்த்தோம்ல, அதை பின்னால் ரத்து பண்ணிட்டாங்க. காரணம் 2 பேர் போட்டுக்கிட்ட ஒப்பந்தம். அது யாருன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை காந்தி ஸ்மித்ஸ். 2 பேரும் போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தின்படி தலைவரி நீக்கப்பட்டது. அடுத்து 29வது கேள்வி. காந்தியின் அரசியல் குரு யார்? முன்னாடியே பார்த்துட்டோம், கோபாலகிருஷ்ண கோகலே தான் காந்தியின் அரசியல் குரு. அடுத்து இன்னொரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் இல்லைங்களா, இவர் யாருடைய அரசியல் குரு? இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது, மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம். அடுத்து 30வது கேள்வியை பாருங்கள். காந்தியின் முதல் சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்ற இடம் எது? காந்தி ஃபஸ்ட்டு இந்தியாவில் சத்தியாகிரக போராட்டத்தை செய்கிறாரு. எங்கே செஞ்சார் அப்படின்னா சம்புரான் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பண்ணார். சம்புரான் சத்தியாகிரகம். அடுத்து 31வது கேள்வியை பாருங்கள். சம்புரான் சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? காந்தியுடைய ஃபஸ்ட்டு சத்தியாகிரக போராட்டம் சம்புரான் சத்தியாகிரகம். அது நடந்த ஆண்டு 1917 நடந்துச்சு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சம்புரான் என்ற இடம்
அமைந்துள்ள மாநிலம் எது? சம்பிரான் சத்தியாகிரகம் பார்த்தோம் 1917. அந்த சம்பிரான் என்ற இடம் அமைந்துள்ள மாநிலம் பீகாரில் அமைஞ்சிருக்குங்க. பீகாரில் தான் சம்பிரான் அப்படிங்கிற இடம் அமைஞ்சிருக்கு. அடுத்து 33வது கேள்வி. சம்பிரான் சத்தியாகிரகம் நடைபெற காரணமான முறை என்ன? சம்பிரான் சத்தியாகிரகம் ஏன் நடந்துச்சுன்னா அங்கே ஒரு முறை இருந்தது. அந்த முறையை எதிர்த்து தான் காந்தியடிகள் போராடினார். இதற்கான விடை தீன் காதியா முறை. தீன் காதியா அப்படிங்கிற முறை சம்பிரானில் இருந்தது. அதை எதிர்த்து தான் அவர் போராட்டம் பண்ணார். அடுத்து 34வது கேள்வி. தீன் காதியா முறைப்படி விவசாயிகள் தங்கள் நிலத்தில் எத்தனை பங்கு அவுரி பயிரிட வேண்டும்? அவுரி அப்படின்னு சொல்லுவாங்க, இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா விவசாயிகள்கிட்ட இருக்கிற நிலத்தில் குறிப்பிட்ட பங்கை அவுரி விளைச்சலுக்காக பயன்படுத்தணும். நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ எனக்கு தெரியாது, அவுரியை இவ்வளோ விளைய வச்சு ஆகணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. அதற்காகத்தான் போராட்டம் நடக்குது. இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஷன் தப்பாக தான் கொடுத்துருக்குறேன், இப்போ மாற்றிட்டேன். 20ல் 3 பங்கு. அதாவது விவசாயிக்கிட்ட 20 ஏக்கர் நிலம் இருக்குன்னா அதில் 3 ஏக்கர் அந்த கணக்கில் அவுரியை பயிரிட வேண்டும். 20ல் 3 பங்கு. அடுத்து 35வது கேள்வியை பாருங்கள். காந்தியடிகளை சம்பிரானுக்கு வர அழைத்தவர் யார்? இந்த விஷயமெல்லாம் காந்திக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. தெரிய வச்சு ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு. இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, வாங்க அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜ்குமார் சுக்லா. சம்பிரானில் இருக்கிற ஒரு விவசாயி தான் ராஜ்குமார் சுக்லா. அவர் தான் வரவழைச்சார். அடுத்து 36வது கேள்வியை பாருங்கள். நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்திட்டத்தை கற்றுக்கொண்டது என எந்த போராட்டத்தில் காந்தியடிகள் குறிப்பிட்டார்? ஃபஸ்ட்டு ஒத்துழையாமை இயக்கம்னா என்ன, அதை நாடு கற்றுக்குச்சு அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருப்பார். எப்போ சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பிரான் சத்தியாகிரகம் 1917 நடந்துச்சு, அப்போ தான் சொன்னார். அடுத்து 37வது கேள்வி. காந்தியின் போராட்டங்களை வரிசைப்படுத்துக. கால வரிசைப்படுத்தணும். வரிசைப்படுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை ஃபஸ்ட்டு போராட்டம் சம்பிரான் சத்தியாகிரகம் 1917 ஃபஸ்ட்டு நடந்துச்சு. அதற்கு அடுத்தது 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் 2வது போராட்டம். அதற்கு அடுத்தது 1918 கேதா சத்தியாகிரகம். அதற்கு அடுத்தது 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்ப்பு போராட்டம். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு, இது 2வது, இது 3வது, இது 4வது. அடுத்து 38வது கேள்வியை பாருங்கள். கருப்பு சட்டம் என காந்தியடிகள் எந்த சட்டத்தை குறிப்பிட்டார்? கருப்பு சட்டம் என காந்தியடிகள் எந்த சட்டத்தை குறிப்பிட்டிருக்காரு? விடையை பார்க்கலாங்களா? விடை ரவுலட் சட்டம். அதான் குறிப்பிட்டிருப்பார். ரவுலட் சட்டம் 1919 கொண்டு வந்திருப்பாங்க. அதை தான் கருப்பு சட்டம் அப்படின்னு காந்தியடிகள் குறிப்பிட்டிருப்பார். அடுத்து 39வது கேள்வி. ரவுலட் சட்டத்துக்கு எதிராக காந்தியடிகள் நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த நாள் என்று. ரவுலட் சட்டத்துக்கு எதிராக நாடே போராடணும் அப்படின்னு அவர் கூப்பிட்டுருப்பார். ஒரு டேட்டை சொல்லியிருப்பார், இந்த டேட்டில் நாடு முழுக்க போராட்டங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது எந்த தினம் அப்படின்னா 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி. 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி நாடு முழுக்க போராட்டம் நடத்தணும் அப்படின்னு அவர் நாடு முழுக்க அழைப்பு விடுத்திருப்பார். அடுத்து 40வது கேள்வி. நாடு முழுவதும் பரவிய தொடக்க கால காலனிய எதிர்ப்பு போராட்டம் எது? ஆங்கிலேயருக்கு எதிராக நாடு முழுக்க பரவிய போராட்டம், தொடக்க கால போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் எதிர்ப்பு போராட்டம் தான் பரவச்சுங்க. ரவுலட் எதிர்ப்பு போராட்டம். அடுத்து 41வது கேள்வி. 1919 ஏப்ரல் 9ஆம் தேதி பஞ்சாபில் கைது செய்யப்பட்ட தலைவர்கள் யார்? இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஃபஸ்ட்டு கேள்வியாக பார்த்தோம். இதற்கான விடை டாக்டர் சாயிபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் 2 பேரையும் கைது பண்ணாங்க. எப்போன்னா 1919 ஏப்ரல் 9ஆம் தேதி. அடுத்து 42வது கேள்வி. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது? ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிறது அமிர்தசரஸில் இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு படுகொலை நடந்தது. நடந்த தினம் 1919 ஏப்ரல் 13. 13ஆம் நம்பர் வீடுன்னு வச்சுக்கோங்க. அது பேய் படம், அந்த மாதிரி ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. 1919 ஏப்ரல் 13. அடுத்து 43வது கேள்வி.
ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற நாள். அது ஒரு குறிப்பிட்ட தினங்க. அந்த ஃபங்க்ஷன் டேயில் தான் நடந்திருக்கு. சீக்கியர்களுடைய அறுவடை திருநாள் பைசாகி அப்படிங்கிற திருநாள். அந்த திருவிழா நாளில் தான் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கு. அடுத்து 44வது கேள்வியை பாருங்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்தியவர் யார்? அங்கே ஆயிரக்கணக்கான மக்களை ஒருத்தர் சுட உத்தரவு போட்டார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெனரல் ரெஜினால்டு டயர். ஜெனரல் ரெஜினால்டு டயர். அடுத்து 45வது கேள்வி. அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் இறந்தவர்களின் எண்ணிக்கை. இதற்கான விடை 379 பேரை கொண்டதாக சொல்லியிருக்காங்க. 379 பேர். அடுத்து 46வது கேள்வி. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து தனக்கு வழங்கப்பட்ட வீர திருமகன், அதாவது நைட்வுட் அப்படிங்கிற பட்டத்தை திருப்பி அளித்தவர் யார்? ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து அவருக்கு வழங்கப்பட்ட வீர திருமகன் அப்படிங்கிற பட்டத்தை திருப்பி அளித்தவர் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூருக்கு நைட்வுட் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க. எனக்கு உங்கள் பட்டம் தேவையில்லை அப்படின்னு திருப்பி கொடுத்து விட்டார். அடுத்து 47வது கேள்வியை பாருங்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து தனக்கு வழங்கப்பட்ட கெய்சர்-இ-ஹிந்த் அப்படிங்கிற பட்டத்தை திருப்பி அளித்தவர் யார்? நைட்வுட்னா ரவீந்திரநாத் தாகூர், கெய்சர்-இ-ஹிந்த் அப்படின்னா மகாத்மா காந்தியடிகள். அடுத்து 48வது கேள்வியை பாருங்கள். கிலாபத் இயக்கத்தை தொடங்கியவர்கள் யார்? 2 பேரை கண்டுபிடிக்கணும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். மௌலானா முகமது அலி, மௌலானா சௌகத் அலி. இந்த 2 பேரையும் அலி சகோதரர்கள் அப்படி சொல்லுவாங்க. இவங்க தான் கிலாபத் இயக்கத்தை தொடங்கியவர்கள். அடுத்து 49வது கேள்வி. 1919 நவம்பரில் எங்கு நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டில் காந்தியடிகள் தலைமை வகித்தார்? அகில இந்திய கிலாபத் மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமை வகிச்சிருக்காரு. எங்கே நடந்தது அப்படின்னா டெல்லியில் நடந்ததுங்க. 1919 நவம்பர் மாதம் டெல்லியில் கிலாபத் இயக்கத்துடைய மாநாடு நடக்குது. அதுக்கு காந்தியடிகள் தலைமை வகிச்சிருக்காரு. அடுத்து 50வது கேள்வி. 1919 நவம்பரில் நடைபெற்ற கிலாபத் இயக்க மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட 3 தேசிய முழக்கங்களில் பொருந்தாதது எது? அந்த மாநாட்டில் சௌகத் அலி என்ன சொல்லுவார்னா, இந்த முழக்கங்களை இந்தியா முழுக்க நம்ம எழுப்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை காந்தியடிகள் ஏற்றிருப்பார். 3 முழக்கம். அதில் ஒன்று எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்கேன். அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். விடைன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹி அக்பர் இதை சொல்லியிருப்பாங்க, வந்தே மாதரம் சொல்லியிருப்பாங்க, இந்து முஸ்லீம் வாழ்க்கை சொல்லியிருப்பாங்க, இந்துஸ்தான் சலோ இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுதான் பொருந்தாதது. அடுத்து 51வது கேள்வி. 1920 ஜூன் 9 எங்கு கூடிய கிலாபத் குழுவின் கூட்டம் காந்தியடிகளுடைய அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது? இவங்க ஏற்றுக்கிட்டாங்க, கிலாபத் இயக்கம் ஏற்றுக்கிட்டாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தை நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு. அந்த கூட்டம் எங்கே நடந்ததுன்னா அலகாபாத்தில் நடந்ததுங்க. 1920 ஜூன் 9 அலகாபாத்தில் கிலாபத் குழுவுடைய கூட்டம் கூடுது. அந்த கூட்டத்தில் காந்தியடிகளுடைய கோட்பாடான அகிம்சையையும் ஒத்துழையாமை இயக்கத்தையும் நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க. அடுத்து 52வது கேள்வி. 1920 செப்டம்பர் மாதம் எங்கு நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது? இது சிறப்பு கூட்டம் 1920 செப்டம்பரில் நடந்தது. எங்கே நடந்ததுன்னா கல்கத்தாவில் நடந்தது. கல்கத்தாவில் நடந்த சிறப்பு கூட்டத்தில் தான் பர்மிஷன் கொடுத்தாங்க ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தலாம் அப்படின்ட்டு. அடுத்து 53வது கேள்வியை பாருங்கள். 1920 டிசம்பர் மாதம் எங்கு நடைபெற்ற கூட்டத்தில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? பர்மிஷன் கொடுக்கப்பட்டது கல்கத்தாவுடைய சிறப்பு மாநாட்டில். ஆனால் தீர்மானம் எப்போ நிறைவேற்றினாங்கன்னா 1920 டிசம்பரில் நிறைவேற்ற பண்ணாங்க. எங்கன்னா நாக்பூரில் நடைபெற்ற மாநாட்டில் தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்து 54வது கேள்வி. 1920 டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸுடைய நாக்பூர் அமர்விற்கு தலைமை வகித்தவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸுடைய நாக்பூர் மாநாடு 1920 டிசம்பரில் நடந்துச்சு. அதற்கு தலைமை வகித்தவர் நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த சேலம் சி விஜயராகவாச்சாரியார். சேலம் சி விஜயராகவாச்சாரியார். அடுத்து 55வது கேள்வி. 1922 பிப்ரவரியில் வரிகொடா இயக்கத்தை
காந்தியடிகள் எங்கு அறிவித்தார்? 1922 பிப்ரவரியில் வரிகொடா இயக்கம் அப்படிங்கிறத காந்தியடிகள் அறிவிச்சிருப்பார். எங்கே அறிவித்தார் அப்படின்னா பர்தோலி அப்படிங்கிற இடத்துல அறிவித்தார். பர்தோலி. அடுத்து 56வது கேள்வி, வேல்ஸ் இளவரசரின் இந்திய பயணத்தை புறக்கணித்த போராட்டம் எது? இந்தியர்களை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேல்ஸ் இளவரசர் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் வருவார். அவரை புறக்கணித்து போராட்டம் நடக்கும். எந்த காரணத்துக்காக போராட்டம் நடக்கும் அப்படின்னா வரிகொடா இயக்கம். இதன் காரணமாகத்தான் அவரை புறக்கணித்து போராட்டம் நடக்கும். வரிகொடா இயக்கம். அடுத்து 57வது கேள்வி, வரிகொடா இயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர காரணமான நிகழ்வு என்ன? வரிகொடா இயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர காரணமான நிகழ்வு சௌரி சௌரா சம்பவம். அடுத்து 58வது கேள்வி, சௌரி சௌரா என்ற இடம் அமைந்துள்ள மாநிலம் எது? வரிகொடா இயக்கத்தை நிப்பாட்டினாங்க, காரணம் சௌரி சௌரா சம்பவம். அந்த சௌரி சௌரா என்பது எந்த மாநிலத்தில் இருக்குது? இதற்கான விடை உத்தரப்பிரதேசில் கோரக்பூர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் இருக்குது. அடுத்து 59வது கேள்வி, சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எது? சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நடந்த தினம் 1922 பிப்ரவரி 5ஆம் தேதி. 1922 பிப்ரவரி 5. சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல காவல் நிலையத்தின் மீது விவசாயிகள் தாக்குதல் நடத்துவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காவலர்கள் இறந்துருவாங்க. அதான் அடுத்த கேள்வியை கேட்டிருக்காங்க பாருங்கள். சௌரி சௌரா வன்முறையில் உயிரிழந்த காவலர்களின் எண்ணிக்கை. அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனை மக்கள் அடித்து நோக்கிடுவாங்க, தீயை வச்சு கொளுத்திடுவாங்க. அந்த தீச்சம்பவத்தில் 22 காவலர்கள் உயிரிழந்தனர். 22 பேர் இறந்துருவாங்க. அதனால தான் காந்தியடிகள் வரிகொடா இயக்கத்தை உடனே நிப்பாட்டுவார். அடுத்து 61வது கேள்வி, சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு. காங்கிரஸ்லேருந்து தனியாக ஒரு கட்சி உருவாகும், சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிற பேரில். இந்த கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923 ஜனவரி 1. 1923 ஜனவரி 1. அடுத்து 62வது கேள்வியை பாருங்கள். சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர்கள் யார்? 2 பேரை கண்டுபிடிக்கணும். சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர்கள் மோதிலால் நேருவும் CR தாஸும் 2 பேரும் சேர்ந்து சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியிருப்பார்கள். அடுத்து 63வது கேள்வி, CR தாஸ் மறைந்த ஆண்டு எது? CR தாஸ் இவர் 1925 இறந்துருவார். அவர் இறந்த பிறகு இந்த கட்சியானது படிப்படியாக வீழ்ச்சி அடையும். அடுத்து 64வது கேள்வி, சுயராஜ்ய கட்சி சட்டப்பேரவை நடவடிக்கையிலிருந்து விலகி கொண்ட ஆண்டு எது? சுயராஜ்ய கட்சி என்பது உருவாச்சு, பிறகு பார்த்தா அது அப்படியே படிப்படியாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. 1923 உருவாகியிருக்கும். 1926 அது படிப்படியாக அரசியலிருந்து விலகியிருக்கும். அடுத்து 65வது கேள்வி, மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. ஸோ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1919 இந்திய அரசு சட்டப்படி கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 66வது கேள்வி, மாகாணங்களில் சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. இதையும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், 1935 இந்திய அரசு சட்டம். அடுத்து 67வது கேள்வி, இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்காக இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை அமைப்பதாக ஆங்கில அரசு அறிவித்த நாள். இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அப்படின்னா சைமன் குழுங்க. இந்த ஆணையத்தை ஆங்கில அரசு அமைப்பதாக அறிவித்த நாள் 1927 நவம்பர் 8. 1927 நவம்பர் 8. அடுத்து 68வது கேள்வி, சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் காயமடைந்து உயிரிழந்தவர். இந்த சைமன் குழுவில் ஒருத்தர் கூட இந்தியர்கள் இல்லை, எல்லாருமே ஆங்கிலேயர்கள். அதனால் நாடு முழுக்க பெரும் போராட்டம் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் காயம் அடைந்து பின்னாளில் இறந்தவர் லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய் இவரை ஒரு புகழ்பெற்ற பெயரால் அழைப்பாங்க, லாலா லஜபதி ராய். இவருடைய சிறப்பு பெயர் என்ன? தெரிந்தவர்கள் கமெண்டில் போட்டுருங்க பார்க்கலாம், ஏன்னா ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. அடுத்து 69வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் இருந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய காரணமான போராட்டம் எது? இந்தியாவில் காங்கிரஸ் மட்டும் இல்லை, நிறைய கட்சி இருந்தது. ஆனால் எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்தாங்க. எந்த போராட்டத்தின் காரணமாக ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம். சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம். அடுத்து 70வது கேள்வி, இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு. அனைத்து கட்சிகளும் ஒன்றா சேர்ந்தாங்க, அவங்க ஒரு மாநாட்டையும் நடத்தினாங்க.
நமக்கு தேவையான சட்டத்தை நாம்ளே எழுதணும் அப்படின்ட்டு அந்த அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1928. 1928. அடுத்து 71வது கேள்வி. அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவில் அரசியல் சாசன வரைவுக்காக திட்டம் வகுக்க யார் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது? அனைத்து கட்சி மாநாடு நடந்துருச்சு, நமக்கு தேவையான சட்டத்தை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அதன்படி ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டியின் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை மோதிலால் நேரு. மோதிலால் நேரு. அடுத்து 72வது கேள்வி. 14 அம்சங்கள் என்று அழைக்கப்பட்ட தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார்? 14 அம்சங்கள் அப்படிங்கிற தீர்மானத்தை ஒருத்தர் முன்மொழிந்தார். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முகமது அலி ஜின்னா. அடுத்து 73வது கேள்வி. இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று பாராட்டப்பட்டவர் யார்? இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று பாராட்டப்பட்டவர் முகமது அலி ஜின்னா. அடுத்து 74வது கேள்வி. 1929 டிசம்பரில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு நடைபெற்ற இடம் எது? நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், நடைபெற்ற இடம் லாகூரில் நடந்திருக்கும். அடுத்து 75வது கேள்வி. 1929 டிசம்பரில் லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? இதையும் முன்னாடியே பார்த்தாச்சு. விடை ஜவஹர்லால் நேரு. முழுமையான சுதந்திரம், வட்டமேஜை மாநாட்டை புறக்கணிப்பது, சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவது போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்ட காங்கிரஸ் மாநாடு எது? எங்களுக்கு தேவை முழுமையான சுதந்திரம். வட்டமேஜை மாநாடு இங்கிலாந்து நடக்க போது நம்ம யாருமே கலந்துக்க வேண்டாம், சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கலாம் அப்படிங்கிற பல்வேறு புகழ்பெற்ற முடிவுகள் எடுக்கப்பட்ட காங்கிரஸ் மாநாடு 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அடுத்து 77வது கேள்வி. 1929 டிசம்பரில் லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாட்டின் முடிவில் சுதந்திர திருநாள் கொண்டாடப்பட்ட நாள். இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், விடுதலை திருநாள்னு நம்ம பார்த்தோம். விடை 1930 ஜனவரி 26. அடுத்து 78வது கேள்வி. 1930 ஜனவரி 31க்குள் நிறைவேற்ற வேண்டும் என்ற காலக்கெடுவுடன் அரசு பிரதிநிதி யாரிடம், எந்த பிரபுவிடம் கோரிக்கை அடங்கிய மனு கொடுக்கப்பட்டது? 1929 லாகூருடைய காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு இல்லைங்களா? அப்போ ஒரு முடிவு பண்ணி ஒரு மனுவை ரெடி பண்ணாங்க. 1930 ஜனவரி 31 நாங்கள் சொல்கிறத நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை மனுவை கொண்டு போய் ஒரு பிரபுக்கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்போ யார் இந்தியாவுடைய அரச பிரதிநிதியாக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இர்வின் பிரபுக்கிட்ட ஒப்படைச்சாங்க. அடுத்து 79வது கேள்வி. காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி யாத்திரையை தொடங்கிய நாள். இர்வின் பிரபு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு, சபர்மதி அப்படிங்கிற இடத்துலேருந்து தண்டியை நோக்கி பயணம் மேற்கொள்கிறாரு. எப்போ மேற்கொண்டாருன்னா 1930 மார்ச் 12 மேற்கொண்டார். இங்கே டைப்பிங் மிஸ்டேக்குங்க, மன்னித்து கொள்ளுங்கள். 1930 மார்ச் 12 என்பது சரி. அவர் தண்டியிலிருந்து கிளம்புறாரு. அடுத்து 80வது கேள்வியை பாருங்கள். காந்தியுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி யாத்திரை மேற்கொண்டவர்கள் எத்தனை பேர்? காந்தி மட்டும் போகலை, அவர் கூட 78 பேர் போனாங்க. 78 பேர் கூடவே பயணம் செய்தார்கள். அடுத்து 81வது கேள்வி. காந்தி தண்டியில் உப்பை கையில் எடுத்து உப்பு சட்டங்களை மீறிய நாள் என்று. தண்டியில் போய் காந்தியடிகள் உப்பை அள்ளி உப்பு சட்டங்களை மீறுறாரு. என்னைக்கு மீறுறாரு அப்படின்னா 1930 ஏப்ரல் 6. 1930 ஏப்ரல் 6. அடுத்து 82வது கேள்வி. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? அங்கே குஜராத்துன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள், தமிழ்நாட்டிலையும் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடந்தது. அதற்கு தலைமை வகித்தவர் சி ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜாஜின்னு சுருக்கமாகவும் சொல்லுவாங்க. இவர் தான் தமிழ்நாட்டில் நடத்தியவர். அடுத்து 83வது கேள்வி. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்ற இடங்கள் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஆரம்பித்து வேதாரண்யத்தில் போய் முடிஞ்சதுங்க. திருச்சி டு வேதாரண்யம். அடுத்து 84வது கேள்வி. கான் அப்துல் கபார் கான் என்பவர் எந்த பகுதியில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்கு தலைமை வகித்தார்? நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், நல்லா கவனிங்க. வடமேற்கு மாகாணத்தில் தான் அவர் தலைமை வகிச்சிருப்பார். அடுத்து 85வது கேள்வி.
செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடைகிட் மட்கர் என்ற இயக்கத்தை நடத்தியவர் யார்? செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடைகிட் மட்கர் என்ற இயக்கத்தை நடத்தியவர் கான் அப்துல் கபார் கான். அடுத்து 86வது கேள்வி, ஆயுதம் ஏந்தாத சத்தியாகிரகிகள் மீது தாக்குதல் நடத்த மறுத்த படை வீரர்கள் யார்? உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட ஆயுதம் எதுவுமே கிடையாது. ஆயுதம் இல்லாதவங்க மேலே நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு போராட்டம் பண்ணிய ஒரு படை இருக்குது. அந்த படை கட்வாலி படையணி. கட்வாலி படையணி. அடுத்து 87வது கேள்வி, ஆங்கிலேயர்கள் எப்பொழுது முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றினர்? இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். விடை 1865 முதலாவது வனச்சட்டம். அடுத்து 88வது கேள்வி, எந்த ஆண்டின் இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களின் உரிமை அரசிடம் இருந்தது? இந்திய வனங்கள் சட்டம் அப்படிங்கிற சட்டம் உருவாக்கப்பட்டது. எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1878ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதன்படி வனங்கள் அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. அடுத்து 89வது கேள்வி, பழங்குடியினருக்கு ஆதரவாக ஆந்திராவுடைய ராம்பா அப்படிங்கிற பகுதியில் போராட்டம் நடத்தியவர் யார்? பழங்குடியினருக்கு ஆதரவாக ஆந்திராவில் ராம்பான்னு ஒரு பகுதி இருக்குது, அங்கே போராட்டம் நடத்தியவர் அல்லூரி சீதாராம ராஜு. ராஜு அப்படின்னு வந்திருக்கணும், ராஜா கிடையாது. சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. அல்லூரி சீதாராம ராஜு. அடுத்து 90வது கேள்வி, உப்பு சத்தியாகிரக போராட்டத்தால் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்ட இடம். காந்தியடிகளை எங்கே அடைச்சாங்கன்னு கேட்குறாங்க. உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்காக அவரை கைது பண்ணி எரவடா அப்படிங்கிற சிறையில் அடைச்சிட்டாங்க. எரவடா சிறை. அடுத்து 91வது கேள்வி, ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கங்களில் மிகப்பெரியது எது? ஆங்கிலேயருக்கு எதிராக மக்கள் போராடி இருப்பாங்க, அதில் மிகப்பெரிய போராட்டம் எதுன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை உப்பு சத்தியாகிரகம். நிறைய மக்கள் கலந்துக்கிட்டாங்க. அடுத்து 92வது கேள்வி, உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது கைதானவர்களின் எண்ணிக்கை எத்தனை? உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது ஆங்கில அரசு நிறைய பேரை கைது பண்ணியது. 90,000க்கும் மேற்பட்ட மக்களை கைது செய்தது. அடுத்து 93வது கேள்வி, முதலாவது வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? முதலாவது வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1930 நவம்பரில் நடந்தது. 1930 நவம்பர். அடுத்து 94வது கேள்வி, 3 வட்டமேஜை மாநாடுகளும் நடைபெற்ற ஒரே இடம் எது? வட்டமேஜை மாநாடு மொத்தம் 3 நடந்திருக்கும், 3ம் நடந்த இடம் லண்டன். 3 வட்டமேஜை மாநாடுகளும் நடைபெற்ற ஒரே இடம் லண்டன். அடுத்து 95வது கேள்வி, முதலாவது வட்டமேஜை மாநாட்டில் மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனையை அறிவித்தவர் யார்? முதலாவது வட்டமேஜை மாநாட்டில் மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு, இதை பற்றி சொன்னவர் ராம்சே மெக்டொனால்டு. அடுத்து 96வது கேள்வி, காந்தி இர்வின் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட நாள் என்றைக்கு? காந்தியும் இர்வின் பிரபுவும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. எப்போ செஞ்சாங்க அப்படின்னா 1931 மார்ச் 5ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5 செய்யப்பட்டது. அடுத்து 97வது கேள்வி, காந்தியடிகள் 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்ட நாள். காந்தியடிகள் காங்கிரஸ் சார்பாக போய் கலந்துக்கிறாரு. 2வது வட்டமேஜை மாநாட்டில் தான் கலந்துக்கிறாரு. கலந்து கொண்ட நாள் 1931 செப்டம்பர் 7. 1931 செப்டம்பர் 7. அடுத்து 98வது கேள்வி, ராம்சே மெக்டொனால்டு வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டை அறிவித்த நாள். இவர் தான் அறிவித்தார்னு நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தோம். எப்போ அறிவித்தார்னா 1932 ஆகஸ்ட் 16ஆம் தேதி அறிவித்தார். 1932 ஆகஸ்ட் 16. அடுத்து 99வது கேள்வி, வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக காந்தியடிகள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடங்கினார். தொடங்கிய நாள். இதற்கான விடை 1932 செப்டம்பர் 20ஆம் தேதி தொடங்கினார். 1932 செப்டம்பர் 20. சரி, 100வது கேள்வியை பாருங்கள். பூனா ஒப்பந்தத்தின்படி ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் 71 எவ்வளவாக அதிகரிக்கப்பட்டது? காந்தியும் அண்ணல் அம்பேத்கர் அவரும் சேர்ந்து பூனா ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 71 சீட்டு கொடுத்துருந்தாங்க.
இப்போ சீட்டை அதிகப்படுத்திட்டாங்க. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 148 இடங்கள் அதிகரிக்கப்பட்டது. அடுத்து 101வது கேள்வி, பூனா ஒப்பந்தத்தின்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய சட்டப்பேரவையில் எத்தனை சதவீத இடங்கள் ஒதுக்கப்பட்டது? இதற்கான விடை 18% ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒதுக்குனாங்க, 18%. அடுத்து 102வது கேள்வி, ஹரிஜனர்களுக்கான பயணம் என்பதை தொடங்கியவர் யார்? ஹரிஜனர்களுக்கான பயணம் என்பதை தொடங்கியவர் மகாத்மா காந்தியடிகள். அடுத்து 103வது கேள்வி, கோவில் நுழைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது? முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், 1933 ஜனவரி 8 தான் கோவில் நுழைவு நாள். அடுத்து 104வது கேள்வி, இந்திய பொது உடைமை கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு. இந்திய பொது உடைமை கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1920 உருவாக்குனாங்க. அடுத்து 105வது கேள்வி, ரஷ்ய புரட்சி ஏற்பட்ட ஆண்டு எது? ஏன்னா இந்திய பொது உடைமை கட்சி உருவாச்சு பார்த்தீங்களா, அதுக்கு காரணமே ரஷ்ய புரட்சி தான். ரஷ்ய புரட்சி ஏற்பட்ட ஆண்டு 1917. அடுத்து 106வது கேள்வி, இந்திய பொது உடைமை கட்சி நிறுவப்பட்ட இடம். இந்திய பொது உடைமை கட்சி அதை இந்தியாவில் உருவாக்குனாங்கன்னு கேட்டால் இந்தியாவில் உருவாக்கல. உருவாக்கிய இடம் உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஸ்கனில் தான் உருவாக்குனாங்க. அடுத்து 107வது கேள்வி, இந்திய பொது உடைமை கட்சி அதனுடைய நிறுவன உறுப்பினர்களில் பொருந்தாதவர். இந்திய பொது உடைமை கட்சி உருவாக்குனாங்க இல்லைங்களா, அதில் யார் வராதவர்னு கண்டுபிடிக்கணும். இப்படியே பார்க்கலாங்களா? எம்என் ராய் வருவார், அபானி முகர்ஜி வருவார், எம்பிடி ஆச்சாரியா வருவார், சிஆர் தாஸ் கிடையாது. இவர் தான் பொருந்தாதவர். அடுத்து 108வது கேள்வி, கான்பூர் சதித்திட்ட வழக்கு தொடரப்பட்ட ஆண்டு. கான்பூர் சதித்திட்ட வழக்கு என்பது தொடரப்பட்ட ஆண்டு 1924 வழக்கு போட்டாங்க. 109வது கேள்வி, 1925 எந்த இடத்தில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடந்தது? 1925 அகில இந்திய பொது உடைமை மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடு நடக்கும். நடந்த இடம் கான்பூரில் நடந்திருக்கும், கான்பூர். அடுத்து 110வது கேள்வி, 1925 கான்பூரில் நடைபெற்ற அகில இந்திய பொது உடைமை மாநாட்டிற்கு தலைமை உரையாற்றியவர் யார்? அந்த மாநாட்டில் தலைமை உரையாற்றியவர் சிங்காரவேலர். அடுத்து 111வது கேள்வி, அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு எது? அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு 1928. அடுத்து 112வது கேள்வி, காலனி ஆட்சியை ஆயுத கிளர்ச்சி மூலம் அகற்றும் நோக்கில் எந்த ஆண்டில் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் கான்பூரில் உருவாக்கப்பட்டது? இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படிங்கிறது கான்பூரில் உருவாக்கப்பட்டது. எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1924 உருவாக்குனாங்க. அதனுடைய நோக்கம் ஆயுத கிளர்ச்சி மூலமாக ஆங்கில கவர்மெண்ட்டை விரட்டணும் அப்படிங்கிறது தான். அடுத்து 113வது கேள்வி, 1925 கக்கோரி சதி திட்டம் அப்படிங்கிறது நடந்தது. அந்த திட்டத்தோடு தொடர்புடையவர்கள் யார்? ககோரி சதி திட்டம். இதற்கான விடை ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்பாகுல்லா கான், 2 பேரும் தான் தொடர்புடையவர்கள். அடுத்து 114வது கேள்வி, பகத்சிங், சுக்தேவ் மற்றும் அவர்களது தோழர்கள் இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை மீண்டும் அமைத்த இடம் எது? ஃபஸ்ட்டு உருவாக்கிய இடம் கான்பூரில் உருவாக்குனாங்க. இவங்க மீண்டும் அதே மாதிரி ஒரு இயக்கத்தை வேறு இடத்துல உருவாக்குனாங்க. எங்கே உருவாக்குனாங்கன்னா பஞ்சாபில் உருவாக்குனாங்க. பகத்சிங்கு, சுக்தேவ் அவங்களுடைய நண்பர்களாக சேர்ந்து மீண்டும் உருவாக்குனாங்க. அடுத்து 115வது கேள்வி, இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு என பெயர் மாற்றம் செய்த ஆண்டு. உருவாக்குனது யாருன்னா நம்ம பகத்சிங்கை பார்த்தோம். பகத்சிங்கு, சுக்தேவ் அவங்களாம் உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம். எங்கே உருவாக்குனாங்க? பஞ்சாபில் உருவாக்குனாங்க. பிறகு இந்த அமைப்புக்கு பேரை மாற்றினாங்க. என்ன பேர்? இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சாங்க. மாற்றம் செய்த ஆண்டு 1928 பேர் மாற்றம் பண்ணாங்க. அடுத்து 116வது கேள்வி, இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க என்ற முழக்கங்களை எழுப்பியவர்கள் யார்? இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க, இப்படி சொன்னவங்க பகத்சிங்கும் பிகே தத் 2 பேரும் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 117வது கேள்வி, 1930 ஏப்ரலில் சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதலை தலைமை ஏற்று நடத்தியவர் யார்? 1930 ஏப்ரல் மாதம்
சிட்டகாங் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஆயுத கிடங்கு மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும். அதனுடைய தலைவர் சூர்யா சென். அடுத்து 118வது கேள்வி, எந்த ஆண்டுகளில் இந்திய மண்ணில் பொது உடைமை கட்சி வலுப்பெற்றது? எந்த ஆண்டில் இந்திய மண்ணில் பொது உடைமை கட்சி வலுப்பெற்றதுன்னா 1930களில் ஸ்ட்ராங்காக மாறிட்டாங்க. 1930. அடுத்து 119வது கேள்வி, 1934இல் காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவாக்கத்தில் பொருந்தாதவர் யார்? காங்கிரஸ்குள்ளேயே காங்கிரஸ் சமதர்ம கட்சி அப்படிங்கிறது உருவாகுது. எப்போது? 1934. அதை உருவாக்கியவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மினுமசானி, இவங்கெல்லாம் உருவாக்கியிருப்பாங்க. சிங்காரவேலர் வரமாட்டார். இவர் தான் பொருந்தாதவர். அடுத்து 120வது கேள்வி, எந்த ஆண்டில் பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது? எந்த ஆண்டில் இந்தியாவிலிருந்து பர்மாவை பிரித்தாங்கன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை 1935 இந்திய அரசு சட்டம். அந்த சட்டத்தின்படி பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரிச்சிட்டாங்க. அடுத்து 121வது கேள்வி, 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டப்படி தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? இந்த சட்டத்தின்படி தேர்தல் அறிவித்தாங்க. தேர்தலை எப்போ அறிவித்தாங்க அப்படின்னா 1937 தான் அறிவித்தாங்க. சட்டம் வந்தது 1935, ஆனால் தேர்தல் அறிவித்தது 1937. அடுத்து 122வது கேள்வி, காங்கிரஸ் 11 மாகாணங்களில் போட்டியிட்டு எத்தனை மாகாணங்களில் வெற்றி பெற்றது? 1937 தேர்தலில் காங்கிரஸ் 11 மாகாணங்களில் போட்டியிட்டது. வெற்றி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மாகாணங்களில் வெற்றி பெற்றது. அடுத்து 123வது கேள்வி, காங்கிரஸ் எத்தனை இடங்களில் ஆட்சி அமைத்தது? என்ன குமார் கேள்வி இது? 7 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ 7 இடங்களில் தானே ஆட்சி அமைச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. 8 இடங்களில் ஆட்சி அமைச்சாங்க. காரணம், ஒரு இடத்துல கூட்டணி அமைச்சாங்க. அடுத்து 124வது கேள்வி, காங்கிரசுடன் கூட்டணி வைத்த அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் யார்? அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் லீக் கட்சி அப்படிங்கிற கட்சி காங்கிரஸோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சது. அதனுடைய தலைவர் சர் முகமது சாதுல்லா. இவர் தான் அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவர். அடுத்து 125வது கேள்வி, காங்கிரஸ் அமைச்சரவையின் சீர்திருத்தங்களில் பொருந்தாதது எது? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே நிறைய சீர்திருத்தம் பண்ணாங்க. அதில் பொருந்தாது எதுன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் பேச்சுகள் பற்றி சிஐடி அறிக்கை தருவது விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதை பண்ணாங்க. கோவில் நுழைவு சட்டம் கொண்டு வந்தாங்க. பத்திரிகை தடை சட்டங்கள் அகற்றப்பட்டன. அமைச்சர்களின் ஊதியம் உயர்த்தப்பட்டது என்பது தவறு, குறைச்சாங்க. 2000 ரூபாயா முன்னாடி இருந்தது, இவங்க அதை 500 ரூபாயாக குறைச்சாங்க. அடுத்து 126வது கேள்வி, 1934இல் லண்டனில் இருந்து இந்தியா திரும்பி முஸ்லீம் லீக்கிற்கு புத்துயிர் ஊட்டியவர் யார்? முகமது அலி ஜின்னா. அடுத்து 127வது கேள்வி, காந்தியின் வேட்பாளரான யாரை வீழ்த்தி 1939இல் சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸின் தலைவரானார்? நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், பட்டாபி சீதாராமையா. அடுத்து 128வது கேள்வி, ஃபார்வர்டு பிளாக் என்ற கட்சியை தொடங்கியவர் யார்? ஃபார்வர்டு பிளாக் என்ற கட்சியை தொடங்கியவர் சுபாஷ் சந்திரபோஸ். இவர் தான் உருவாக்கியிருப்பார். அடுத்து 129வது கேள்வி, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவரான யார் 1933இல் பாகிஸ்தானை உருவாக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்தினார்? ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு வேணும் அப்படிங்கிற கருத்தை 1933 சொன்னவர் ரஹமத் அலி. இவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்து 130வது கேள்வி, 1940 ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் நன்கொடை என்பதை அளித்தவர் யார்? ஆகஸ்ட் நன்கொடையை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்தவர் லின்லித்கோ பிரபு. அடுத்து 131வது கேள்வி, 1940 அக்டோபர் 17இல் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை முதல்ல ஆரம்பித்தவர் யார்? நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், 1940 அக்டோபர் 17 தான் தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்குது. அதை முதல்ல ஆரம்பித்தவர் ஆச்சாரிய வினோபா பாவே. அடுத்து 132வது கேள்வி, கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவிற்கு கிளம்பிய ஆண்டு? கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படிங்கிற தூதுக்குழு அமைப்பாங்க. அவங்க இந்தியாவுக்கு கிளம்புவாங்க. எப்போ கிளம்புனாங்கன்னா 1942 மார்ச் 22 கிளம்பி வருவாங்க. அடுத்து 133வது கேள்வி, கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கையை
திவால் ஆகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று அழைத்தவர் யார்? மிக முக்கியமான கேள்விங்க. திவால் ஆகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று சொன்னவர் மகாத்மா காந்தியடிகள். அடுத்து 134வது கேள்வி. வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி. அடுத்து 135வது கேள்வி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர்கள் யார்? ஆகஸ்ட் 8ஆம் தேதி அறிவிப்பாங்க, ஆகஸ்ட் 9ஆம் தேதி எல்லாரையும் கைது பண்ணிடுவாங்க. அப்போ வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை நடத்தியவர்கள் சமதர்மவாதிகள். அடுத்து 136வது கேள்வி. யார் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பொழுது காங்கிரஸ் வானொலியை 1942 நவம்பர் வரைக்கும் வெற்றிகரமாக நடத்தினார்? முன்னாடியே பார்த்தாச்சு, உஷா மேத்தா என்பவர் தான் காங்கிரஸ் வானொலியை நடத்தியிருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1942 நவம்பர் வரைக்கும் நடத்தியிருப்பார். அடுத்து 137வது கேள்வி. இந்திய தேசிய இராணுவத்தை, அதாவது ஆசாத் ஹிந்த் பாஜ் என்பதை உருவாக்கியவர் யார்? இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் ஜெனரல் மோகன் சிங். அடுத்து 138வது கேள்வி. சுபாஷ் சந்திர போஸ் எந்த இடத்தில் சுதந்திர இந்தியாவுடைய தற்காலிக அரசாங்கத்தை நிறுவினார்? முக்கியமான கேள்விங்க. சுபாஷ் சந்திர போஸ் தற்காலிக அரசாங்கத்தை உருவாக்கியிருப்பார். எங்கே உருவாக்குனாருன்னா சிங்கப்பூரில் உருவாக்குனார். 139வது கேள்வி. தில்லி சலோ என்ற வாசகத்தை முழங்கியவர் யார்? இப்படி சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்து 140வது கேள்வி. இந்திய தேசிய இராணுவ விசாரணையில் காங்கிரஸ் அமைத்த பாதுகாப்புத்துறை கமிட்டியில் உறுப்பினர் அல்லாதவர். அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய இந்திய தேசிய இராணுவத்தை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு தோற்கடிச்சிடும். அந்த தலைவர்களை பிடிச்சிட்டு வந்து செங்கோட்டையில் விசாரணை பண்ணுவாங்க. அப்போ காங்கிரஸ் பாதுகாப்புத்துறை கமிட்டிங்கிறத அமைக்கும். அதில் உறுப்பினராக இருந்தவர்கள் தேஜ் பகதூர் சாப்ரு, புலாபாய் தேசாய், ஆசாப் அலி இவங்களாம் இருப்பாங்க. அபானி முகர்ஜி இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. இது தவறு. இந்த இடத்துல இன்னொருத்தர் வருவார், ஜவஹர்லால் நேரு வருவார். மொத்தம் 4 பேருங்க. தேஜ் பகதூர் சாப்ரு ஒருத்தர், புலாபாய் தேசாய், ஆசாப் அலி, ஜவஹர்லால் நேரு, மொத்தம் 4 பேர். அடுத்து 141வது கேள்வி. ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்த ஆண்டு. ராயல் இந்திய கடற்படை என்பதும் கிளர்ச்சி பண்ணியிருக்கும். எப்போ பண்ணியிருக்கும்னா 1946 பிப்ரவரி மாதம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 142வது கேள்வி. ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்த இடம் எது? ராயல் இந்திய கடற்படை பண்ணாங்க இல்லையா, எங்கே பண்ணாங்கன்னா பம்பாயில் தான் கிளர்ச்சி பண்ணாங்க. அடுத்து 143வது கேள்வி. வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? வேவல் திட்டம் எப்பொழுது அறிவிக்கப்பட்டது? இதற்கான விடை 1945 ஜூன் 14ஆம் தேதி வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டது. அடுத்து 144வது கேள்வி. 1946 பிரிட்டனில் தொழிற்கட்சியின் சார்பில் வெற்றி பெற்று பிரதமரானவர் யார்? ஆட்சி மாற்றம் நடக்கும். அப்போ தொழிற்கட்சியின் சார்பாக வெற்றி பெற்றவர் கிளமெண்ட் அட்லி. அட்லி ஜெயிச்சிருவார். அவர் தான் அமைச்சரவை தூதுக்குழு அப்படிங்கிறத அனுப்புவார். அடுத்து 145வது கேள்வி. கிளமெண்ட் அட்லி இந்தியா அனுப்பிய அமைச்சரவை தூதுக்குழுவில் இடம்பெறாதவர் யார்? 3 பேர் கொண்ட அமைச்சரவை தூதுக்குழு அனுப்புவாங்க. அதில் இடம்பெற்றவர்கள் பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸு, ஏவி அலெக்சாண்டர் வருவாங்க. சைமன் வரமாட்டாங்க. அடுத்து 146வது கேள்வி. 1946 ஆகஸ்ட் 16 என்பது எதனோடு தொடர்புடையது? 1946 ஆகஸ்ட் 16 என்பது நேரடி நடவடிக்கை நாள், அதனோடு தொடர்புடையது. அடுத்து 147வது கேள்வி. நேரடி நடவடிக்கை நாளின் போது மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதி எது? இந்துக்களும் முஸ்லீம்களும் சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு ரொம்ப பாதிக்கப்பட்ட இடம் நவகாளி. அடுத்து 148வது கேள்வி. ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு எப்பொழுது அமைக்கப்பட்டது? இடைக்கால கவர்மெண்ட்டு ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1946 செப்டம்பரில் அமைச்சிருப்பாங்க. அடுத்து 149வது கேள்வி. முஸ்லீம் லீக்கின் பிரதிநிதியாக இருந்த யார் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டார்? முஸ்லீம் லீக்குடைய உறுப்பினர், அவர் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லியாகத் அலி கான். அடுத்து 150வது கேள்வி.
மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் என்று. மவுண்ட் பேட்டன் அவர் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருப்பார். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா 1947 ஜூன் 3ஆம் நாள் திட்டம். 1947 ஜூன் 3ஆம் நாள் திட்டம். 1947 எந்த தேதியில் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றியது? பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றியது. எப்போ இயற்றியதுன்னா 1947 ஜூலை 18 சட்டம் போட்டிருப்பாங்க. 1947 ஜூலை 18. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோக்கான லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் இருக்குது. மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.